வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் தக்காளி பூரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். நார்மல் பூரியை காட்டிலும் இந்த மாதிரி முறையில் செய்து கொடுக்கும் போதுங்க வித்தியாசமான சுவையில் இருக்குன்னு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமங்க இதுக்கு எல்லா விதமான வெஜ் குருமா, கிரேவி ஐட்டம், தயிர் பச்சடி எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். பூரி செய்யறதுக்குங்க 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 கப் கோதுமை மாவுக்குங்க இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது பூரியோட கலரை தூக்கி கொடுக்குங்க. அதே மாதிரி காரம் குறைவாக இருக்குது. காரம் கூடுதலாக பிடிக்குங்கிறவங்க நார்மல் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதிலே பூரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்கலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுது எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவில் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கி இருக்கிற மல்லித்தலையும் கலந்துக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர மாவை கலந்துக்கலாங்க. சப்பாத்திக்கெல்லாம் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு இருக்கணும். தக்காளி அரைச்ச விழுதுலேயே சரியான ஈரப்பதம் இருக்குங்க. நல்லா பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி பத்தலைங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இப்போ ஒன்று சேர மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் மாவு ஊறட்டுங்க. பூரிக்கு ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. மாவு பிசைஞ்சு வச்சு 10 நிமிஷம் பக்கம் ஆச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக செய்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வரமாவு போட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பூரிக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக உருட்டிக்கணுங்க. இந்த மாதிரி சைஸில் உருட்டிக்கும் போது தாங்க நல்லா உப்பலாக உப்பி வரும். இப்போ வரமாவு போட்டதை நல்லா தட்டி விட்டுக்கலாங்க. தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போடும்போது சரியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சுங்க. ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துக்கலாம். பூரிக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசாக கரண்டியில் அழுத்தி கொடுக்கும் போதுங்க உப்பலாக வரும். திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் மணமான தக்காளி பூரி செய்துட்டேங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். நார்மல் பூரியை காட்டிலும் இந்த மாதிரி முறையில் செய்து கொடுக்கும் போதுங்க வித்தியாசமான சுவையில் இருக்குன்னு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமங்க இதுக்கு எல்லா விதமான வெஜ் குருமா, கிரேவி ஐட்டம், தயிர் பச்சடி எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.